ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? செபோயிம், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எப்ராயிமை குறித்த ஆண்டவர் புலம்புகிறார். எப்ராயிமை குறித்த ஆண்டவர் ஏங்குகிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமாக அநேக இடத்திலே எப்ராயிமை குறித்த ஆண்டவர் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓசியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்ராயிம் தகாத கற்பனையை கை கொண்டிருக்கிறான், மனதார பின்பற்றி போகிறான் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இந்த எப்ராயிம் ஒரு தகாத கற்பனையை, நான் உனக்கு எழுதி கொடுத்த நல்ல கற்பனையை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத சட்டங்களை அவன் பின்பற்றி போகிறான். ஓசியா 5:12 நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போல இருப்பேன் அப்படின்னு சொல்றார். பொட்டரிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பூச்சி. அது அந்த நம்ம ஊரில் அந்த பக்கின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பூச்சி சாம்பல் நிறத்தில் இருக்கும். வஸ்திரங்கள் எல்லாம் சில பூச்சிகள் என்ன பண்ண, அந்த மாதிரிப்பட்ட பூச்சிகள்லாம் அரிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு பொட்டரிப்பை போல எப்ராயிமுக்கு இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அவனுடைய வாழ்க்கையை நானே அழிக்கிற மாதிரி அவன் ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறான். நான் அழிக்கிற தெய்வம் அல்ல, நான் உருவாக்குற தெய்வம். ஆனால் என்னை வச்சே அவன் வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு அந்த எப்ராயிம் இப்படி மாறிட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என்னை கொண்டே, அது இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஓசியா 5:14 நான் எப்ராயிமுக்கு சிங்கத்தை போல இருப்பேன், அவனை நானே பீரிட்டி போட்டு விடுவேன். அவ்வளவு பாவம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. காரணம், ஓசியா 6:4 ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய பக்தி காலையில வருகிற மேகத்தை போல, பனியை போல இருக்கு. கொஞ்ச நாள் தான் பக்தியா இருக்கிறான். எவ்வளவு நாள் தான் பக்தியா இருக்கிறான்? கொஞ்ச நாள் தான் பக்தியா இருக்கிறான். கொஞ்ச நாள் தான் ஆண்டவரை தேடுகிறான். கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரை தேடுகிறான். ஆனால் மற்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எப்ராயிமை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். என் பக்தி எப்படி இருக்குன்னு, நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரை எப்படி தேடுகிறேன்? இதோ கொஞ்ச நேரம் தோன்றுகிற ஒரு பனியை போல என் பக்தி மறைஞ்சி போகுதா அப்படி நம்ம பார்க்கணும். ஓசியா 7:8 ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம்னா, அந்த நாட்களில் அப்பம் இந்த சட்டிகளில் வச்சு சுடுவாங்க. அதை திருப்பி போடாட்டா அதை பயன்படுத்தவே முடியாது. ஒரு பக்கம் மட்டும்தான் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும். அப்படி ஒரு பயன்படாத ஒரு மனுஷனாக மாறிட்டானே. இந்த எப்ராயிம் கோத்திரம் ஒரு பயன்படாத ஒரு கூட்டமாக மாறி போச்சே. காரணம் என்ன தெரியுமா? இந்த எப்ராயிம்குள்ள ஒரு ஆவி போராடுது, ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ள போராடுது. ஓசியா 5:4 அந்த ஆவிக்கு வேசித்தன ஆவியின் ஆண்டவர் சொல்கிறார். அவன் உள்ளத்துல அந்த ஆவி இருக்கு, அவன் அந்த ஆவி பின்தொடர்ந்து வருது. அது ஏதோ ஒரு அசுத்த ஆவி, ஆண்டவரை விட்டு பின்வாங்க வைக்கிற ஒரு ஆவி, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள் இழுக்கிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பின்மாற்றத்திலிருந்து நம்மை குணமாக்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பின்மாறி போகாத படிக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தேவ மகிமையை இழந்து, தேவ பிரசன்னத்தை இழந்து நீங்க பின்மாறி போயிருந்தால், பின்மாற்றத்திலிருந்து எப்படி மீண்டும் குணமாகி வர வேண்டும் என்று இந்த எப்ராயிமை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா.
இந்த எப்ராஹிம் பின்மாறி போனதுக்கான முதல் காரணம் அவனை ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி வச்சிருக்கு. ஒரு அசுத்தாவி அவன் வாழ்க்கையை பற்றி வச்சிருக்கு. அவனுடைய உள்ளத்துக்குள்ள அந்த ஆவி இருக்குது ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை. உலக பிரகாரமா எல்லா ஞானம் திறமை இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு எப்படி பயந்து நடக்கணுங்கிற அறிவு இல்லை. ஓசியா 7:11 அவன் ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறான்னு சொல்றான். ஒரு பேதையா இருக்கிறான். ஆண்டவருக்கு எப்படி பயந்து வாழணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழணும், எப்படி அர்ப்பணிச்சு வாழணும், எப்படி ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அது தெரிய மாட்டேங்குது. சொல்லி கொடுத்தாலும் கேட்க மனசு இல்லை. சொல்லி கொடுத்தாலும் சின்ன பிள்ளை போல சொல்லி கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்கிற தன்மை இல்லாத ஒரு பேதையான புறாவை போல அவன் இருக்கான். ஒரு புறா, அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த வேடன் அந்த உணவை போட்ட பிறகு அது உணவு அங்கே கிடக்குதுன்னு நினைச்சு அந்த புறா அதை சாப்பிட போகும். கடைசியில் பார்த்தா அவன் அந்த புறாவை தூக்கிட்டு போயிடுவான் வலையை போட்டு. அந்த மாதிரி எப்ராஹிம் இருக்கிறான். அவன் காலுக்கு கீழே பிசாசு வலை விரிச்சிருக்கான், அது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்கி. அவன் வாழ்க்கையை அழிப்பதற்கு பிசாசு எவ்வளவோ தந்திரமான காரியங்களை செய்கிறான், அதை கூட அறிய தெரியாத ஒரு பேதையா இருக்கிறானே. ஆண்டவர் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதுமாய் நீங்க ஆழமா ஆவியில நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய இருதய குமுறலை, கண்ணீரை நீங்க அந்த புஸ்தகத்துல வாசிக்கலாம். ஓசியா 1 அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை கர்த்தருடைய கண்ணீரின் வடிகள், கண்ணீர் அப்படியே வடிந்து கொண்டு போகிறத நம்ம வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவனுடைய மகிமை, இந்த எப்ராஹிம் ஒரு காலத்துல பயங்கர மகிமையா இருந்தான். அதை குறித்து நாம் படிக்க போகிறோம். அந்த மகிமை அவனை விட்டு பறந்து போச்சு. ஓசியா 9:11 ஆண்டவர் சொல்றார், அவன் மகிமை அவனை விட்டு புறாவை போல பறந்துச்சு. இப்போ என்ன பண்றான் தெரியுமா? மகிமை போனதுனால காற்று அவன் மேய்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றார். எதை மேய்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுங்க? காற்றை போய் யாராவது மேய முடியுமா? ஒரு மாடா இருந்தா புல்லு மேயும், ஒரு ஆடா இருந்தா ஏதோ புல்லு மேயும். இவன் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னு நினைச்சிட்டு, எதையோ சாதிக்கிறோம் நினைச்சிட்டு, எதையோ இந்த உலகத்துல நம்ம சுருட்டிட்டு போக போறோம் நினைச்சிட்டு காற்றை மேய்ந்து கொண்டு இருக்கிறான். ஓசியா 12:1 ஆண்டவர் சொல்றார், அவன் காற்றை மேய்ஞ்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த எப்ராஹிம் இழந்து போன மகிமை தான் என்ன? இந்த எப்ராஹிம் ஏன் பின்மாறி போனான்? இந்த எப்ராஹிம் பின்மாறி போனதுனால நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஹல்லேலூயா. இதை நம்ம படிக்க போறோம். நல்லா கவனிக்கும்படி அன்பா கேட்கிற செய்தி நீங்க நல்ல ஆழமா கவனிங்க. முதலாவது, இந்த எப்ராஹிமுக்குள்ள என்ன மகிமை ஆண்டவர் வச்சார்? என்ன மகிமை அவனை விட்டு பறந்து போச்சு? நம்முடைய வாழ்க்கையில மகிமை நம்ம காத்துக்கொள்ளணும், கர்த்தரை விட்டு பின்மாறாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரோட நம்மோட பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதே ஓசியா 11 அதிகாரம் நம்ம 8ஆம் வசனம் வாசிச்சோம். 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடை பற்றி இருக்கிறாங்க. அதை நான் மூல மொழியில் அந்த வார்த்தையை படிக்கும்படி ஆவியானவரை நடத்தினார். எதை பற்றி இருக்கிறாங்க? மாறுபாடை பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பற்றி கொண்டு இருக்கிறாங்க என்ற வார்த்தையை நம்ம தமிழில் படிக்கும் போது ஏதோ பற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஏதோ பிடிச்சி வச்சிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எபிரேய மொழியில் எப்படி தெரியுமா எழுதி வச்சிருக்கிறார்? ஒரு இந்த ஆகான் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புறதுனால கடைசியில் ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்னா, அந்த ராஜா அவனை தூக்கில் தூக்கி போட்டார். தொங்கிக்கிட்டு இருக்கிறான் தூக்கில். இப்போ அதையாக்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். மாறுபாடை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அது அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து கொண்டிருக்கிறது. ஒருவன் யூதாஸ் எப்படி செத்தான்? நாண்டு கொண்டு செத்தான். அதையாக ஆண்டவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். ஒருத்தன் நாண்டு கொண்டான்னா அவன் கழுத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிரை போகும், கொஞ்சம் கொஞ்சமா உயிரை குடிக்கும். அதுபோல இந்த எப்ராஹிம் மாறுபாடு கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, அவன் மகிமை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் கதறாரு, எப்படி வச்சிருந்த இவனை? ஹல்லேலூயா.
ஆனால் சொல்றார், எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை நான் மறப்பேன்? ஹல்லேலூயா. அதில் 2 பட்டணங்கள் பேரை சொல்றார். நீங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைபிளை திருப்பி பாருங்கள். அதில் அந்த ஓசியா 11:8 ஒருவேளை யாராவது எடுக்கலைன்னா தயவு செய்து அந்த 1057வது பக்கம் பழைய ஏற்பாடு கடைசியில் வரும், சரியா? 1057வது பக்கம் நீங்கள் அதில் பாருங்கள். அதில் 2 பட்டணத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று அத்மா, இன்னொன்று செபோயிம் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று அத்மா, இன்னொன்று என்னன்னா செபோயிம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த செபோயிம் அத்மா என்று சொன்னால் என்ன பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் நல்லா கவனிங்க. சோதோம் கொமோரா அப்படின்னு ஒரு பட்டணம் உங்களுக்கு ஞாபகம், எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? சோதோம் குமாரானா என்னது, எப்படி அது என்னது உங்களுக்கு ஞாபகம்? உடனே சோதோம் குமாரானா உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க? லோத்து. இன்னொன்று என்னது சொல்லுங்க? வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பட்டணம் என்னாச்சு? அழிஞ்சு போச்சு. வானத்திலிருந்து அக்னி வந்து அழிஞ்சு போச்சு. இந்த வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது கானான் தேசத்தில் அந்த அந்த பழைய ஆபிரகாம் நாட்களில் இருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோதோம் குமோரா பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பட்டணங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அதில் அந்த லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சவக்கடல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பட்டணங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அது என்னன்னா, ஒன்று சோதோம் குமோரா பக்கத்தில் இருக்கிற அந்த அத்மா செபோயிம். அந்த அத்மாவும் செபோயிமும் சோதோம் குமாரா அழியும் பொழுது அந்த பட்டணங்களும் அழிஞ்சு போனது. ஒரு அலையிலையும் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எப்ராஹிமை பார்த்து சொல்றார், எப்பா சோதோம் குமாரா பட்டணங்கள் அது பக்கத்தில் இருக்கிற அந்த அத்மா செபோயிம்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. இன்னைக்கு அதை அழிஞ்சு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு. அட்ரஸ் இல்லாமல் அழிஞ்சு போச்சு, சுட்டெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்னே நான் எப்படி அப்படி மாற்ற முடியும்? நீ பண்ற வேலையெல்லாம் சோதகுமாரால அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களோ அதுதான் நீ பண்ற. அதுதான் நீ என்ன பண்ற, அதுதான் பண்ற. உன் அக்கிரமம் அவ்வளோ 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 மிகுதியா இருக்கு. ஆனா எனக்கு மனசு கேட்கலையே, உன்னை அழிக்க எனக்கு மனசு இல்லையேன்றார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நம்ம சில நேரங்களில் சில பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் அவர் பொறுமையாக இருந்திருக்கிறார், எவ்வளவு சகித்து இருந்திருக்கிறார். நம்ம மனம் திரும்புவோம், நம்ம சரியாவோம் என்று நம்மளை நம்பி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சோதோம் குமாராவுக்கு ஆண்டவர் பல ஆண்டுகள் கொடுத்தால், ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் தெரியும் இவங்க திருந்தாது இது அப்படின்னு சொல்லி அதை அழிச்சு போட்டார். ஆனால் இந்த எப்ராஹிம் அவனை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் மனசு இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நான் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்புகிறார், இவன் மறுபடியும் திருந்துவான், இவன் மறுபடியும் சரியாவான், இவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தா மறுபடியும் பிள்ளையா இவன் நடப்பான், பரிசுத்தமா வாழுவான், என்னுடைய வார்த்தையை பிடித்து வாழுவான் என்று ஆண்டவர் ஏதோ ஓரத்தில் நம்மை நம்புகிறபடியால் இன்னும் இந்த பூமியில, இந்த ராமதண்டர கிராமத்தில், இந்த சபையில வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். கரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நம்புகிறார். சிம்சோனை ஒரு கட்டத்து மேல நம்பல, சவுல ஒரு கட்டத்துக்கு மேல நம்பல, ஆனா நம்மளை நம்புகிறார். எதை பார்த்து நம்புறாரு தெரியல, ஆனா இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு காலையில நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க நடக்கிறீங்களா? அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா என்ன நடக்கிறோமா? அவர் மீண்டும் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போனது போல உங்களுக்கு இருந்தால், நான் சொல்றேன், எல்லாரும் கண்களை மூடி அப்படியே வலக்கரத்தை உயர்த்துங்க. நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்க ஆழத்துக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்து, நான் உங்க வலக்கரத்தை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி காட்டி,
ஏசப்பா, நீர் என்னை இன்னும் நம்புகிறீர். இந்த ஜெபத்தை அப்படியே இருதயத்தில் சொல்லுங்க. நீர் என்னை இன்னும் நம்புகிறீர், எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை தருகிறீர், தாரும் ஆண்டவரே. என்னை மறுபடியுமா நீ கட்டு, மறுபடியுமா என்னை எழுப்போம், மறுபடியுமா நான் உம்மை பக்கத்தில் வர விரும்புகிறேன். நான் இழந்த அந்த மகிமையை, இழந்த கிருபையை, இழந்த அபிஷேகத்தை மீண்டுமா புதுப்பித்து உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். நீர் ஆத்மாவுக்கும் செபோயிமுக்கும் செய்தது போல எனக்கு இன்னும் செய்யாம என் மேல் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீர். நீர் நினைச்சா வானத்துல அக்கினி இறக்கி ஒரே நிமிஷத்துல என்ன அழிக்க முடியும். ஆனா நீர் என்ன அழிக்கல, என் மேல் இன்னும் கிருபையா இருக்கிறீர். இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நிற்கட்டும், இந்த வருடமாகிலும் இது கனி கொடுக்கும் என்று என்ன நம்புகிறீர் அப்பா. நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடக்க எனக்கு கிருபை தாரணும். எத்தனை பேர் கேட்கிறீங்க ஆண்டவரை பார்த்து? ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது போல உங்க இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்தால், இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் அவர் பக்கமாய் அன்பின் கயிர்களால் அவர் எழுப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த எப்ராயிமுக்கு கொடுத்த மகிமை என்னன்னு நம்ம படிக்கணும். இந்த எப்ராயிமுக்கு கொடுத்த மகிமை என்னன்னு படிச்சாதான் இந்த ஆண்டவர் இந்த ஓசியா புத்தகத்தில் அவருடைய கண்ணீரின் ஆழம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நாம எப்படி பின்மாறி போகாம ஆண்டவரை தொடர்ந்து அவருக்கு பாதையாக நடக்கலான்னு நமக்கும் புரியும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார். நீங்க உபாகமம் 29ஆம் அதிகாரம், உபாகம புத்தகம் 29-23 படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ என் வார்த்தையை கீழ்ப்படியாம, என் வார்த்தைக்கு நீ மதிக்காம நீ நடந்தி அப்படின்னா, என் வார்த்தையை விட்டு நீங்க பின்மாறி போனீங்கன்னா, சோதோம் கொமோராவுக்கு செய்தது போல நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணினார். எப்ப வாக்கு பண்ணினார்? மோசையின் காலத்தில் இதை வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையை நீ கீழ்ப்படியாமல் நீ அதை புறம்பாக்கி போட்டால், சோதோம் குமாராவுக்கு செய்தது போல நான் உனக்கு செய்வேன். கந்தகத்தாலும் உப்பாலும் அந்த பட்டணங்கள் எரிக்கப்பட்டது போல ஓம் பட்டணமும் எரிக்கப்படும், அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகிலும் இந்த கூட்டம் கீழ்ப்படியல்ல. சரி, இப்போ இந்த எப்ராயிம் யார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது எப்ராயிம் யார் என்று சொல்லி பார்த்தாதான் அந்த எப்ராயிம் கூட்டம் என்ன நமக்கு புரியும். இந்த எப்ராயிம் யார் ஒரு சிலருக்கு தெரியும். யோசேப்புடைய 2வது பையன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க யோசேப்புக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது, 2வது குழந்தை. அந்த குழந்தைக்கு அவன் பேர் வைக்கிறான் பாருங்க. நம்ம இன்னைக்கு எப்படி பேர் வைக்கிறோம்? ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பேர், ஸ்கூலில் ஒரு பேர், சர்ச்சில் ஒரு பேர். ஆமாவா இல்லையா? ஆமாம். எங்கள் ப்ரொஃபஸர் அழகாக ஒரு காரியம் சொல்வார். பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது ஒருத்தன் பேர் வச்சானா மேக்ஸ்ன்னு வச்சானா. என்ன வச்சானா? மேக்ஸ்ன்னு வச்சானா. பிள்ளைக்கு என்ன பேர்? மேக்ஸ். 2வது ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாராம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை இதோட இந்த பிள்ளை எனக்கு இனி பிள்ளை வேண்டாம்ப்பா, 2 பிள்ளை போதும். அப்போ முதல்ல மேக்ஸ், 2வது கிளைமேக்ஸ். இப்படி ஒரு பேர். முதல்ல என்னது? மேக்ஸ். இனி போதும் அப்படின்னா கிளைமேக்ஸ். பாருங்க, இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தனுக்கு 3 பிள்ளை பிறந்துதான். இன்னொருத்தனுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தது? 3 பிள்ளை பிறந்த. முதல் பையன் பேர் அனீஸ். முதல் பையன் பேர் என்ன? அனீஸ். 2வது பையன் பேர் மினிஸ். 2வது பையன் பேர் என்ன? மினிஸ். 3வது ஆண்டவர் பையனும் கொடுத்தாராம். சொன்னா முடியல ஆண்டவரே, அனீஸ் மினிஸ் ஃபினிஸ் அப்படி. இன்னைக்கு நமக்கு பேர் வைக்க தெரிய மாட்டேங்க. நம்ம ஆட்களுக்கு ஏதாவது கூகுளில் போய் அதை இதை சர்ச் பண்ணி அங்கே எங்கேயும் நோண்டி எதையாவது எடுத்து ஏதாவது ஒரு பேரை வச்சிருது, வாயில் நுழையாத பேரை வச்சிருது. ஸ்கூலில் டீச்சர் கூப்பிட்டுனா மேக்ஸ் ஸ்லாங்ஸ் தான் கூப்பிட வேண்டியிருக்கு. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, நல்ல பேர்களாக இருக்கும். இல்லை தினேஷ், கார்த்திக் அப்படி இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு பேர்கள் டீச்சருக்கு வாயிலே நுழைய மாட்டேங்க. ஆனால் யோசேப்பு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அவன் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறான். ஆனால் 2வது
உள்ள பையனுக்கு பெயர் வைக்கிறான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறான். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டுருந்தேன். என் மேல தவறான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. என்னுடைய சொந்த அண்ணன்மார என்னை வித்த ஒரு தேசம். அடிமையாய் தரையில அழுக்க தொடச்சி கொண்டு அழுக்குக்குள்ள சிறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த இதே தேசத்துல என் தலையை உயர்த்தி ஒரு ராஜாவா என்னை மாற்றின அந்த தெய்வத்துக்கு நன்றியாக இரண்டாவது பையனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வச்சான். எப்ராயிம் என்று சொன்னால் ரெட்டிப்பான கனி நிறைந்தவன், இல்லைன்னா ரெட்டிப்பான கனி தருபவன் என்று பெயர் அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை வச்சா அது ஒரு கனியை தரும். ஆனா இவரு சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, இவர் ரெட்டிப்பான கனி தருகிறவன். எத்தனை கனி தருகிறவன்? ரெட்டிப்பான பிளஸிங், டபுள் பிளஸிங் எனக்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு சிறையில் இருந்த என்னை எடுத்து ஆண்டவர் சும்மா காப்பாற்ற மட்டும் இல்லை, என்னை காப்பாத்தினவர், அது ஒரு பிளஸிங். ரெண்டாவது, காப்பாற்றப்பட்ட அதே தேசத்துல ஒரு கவர்னரா என்னை மாற்றினார். யோசேப்பு கவர்னரா மாறுற வரைக்கும் அப்படி ஒரு பொசிஷனே கிடையாது, அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது, அப்படி ஒரு சீட்டே கிடையாது. ஆனா யோசேப்புக்காக ஆண்டவர் அப்படி ஒரு சீட்டை உருவாக்கினார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நமக்காக எதையும் உருவாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பார்வோன், அதுக்கப்புறம் என்னதான் போத்திபார், அப்படிதான். நடுவுல யாரும் கிடையாது. ஆனா பார்வோனுக்கு கீழே யோசேப் என்கிற ஒரு புது சீட்டை ஆண்டவர் உருவாக்கி கவர்னராக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அவன் சொல்றான், என்ன ரெட்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால இந்த பையனுக்கு நான் எப்ராயிம்னு பெயர் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் சாதாரண மனுஷன் அல்ல. இந்த எப்ராயிமனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரோடு மீண்டும் இணைந்து கொள்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அவங்க அப்பா நினைச்சார் பையன் செத்து போனான்னு. ஆனா ஒரு நாள் தெரியுது பையன் உயிரோடு இருக்கிறான். அப்பா பையனை பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்பொழுது எப்ராயிம் மனாசே நிற்கிறாங்க. யாக்கோபு அந்த பையனை, அந்த ரெண்டு பேரையும் அப்படியே தன் பக்கத்தில் அணைச்சி வைக்கிறார். பேர பிள்ளைகள் இப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. பையன் செத்து போனான்னு நினைச்சிட்டு இருந்த அப்பாவுக்கு இப்போ அவர் கண்ணில் என்ன பார்க்குறாரு? பேர பிள்ளைகளை பார்க்குறாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அது நமக்கு சிலவருக்கு புரியாது, தாத்தா பாட்டிக்கு தான் அதெல்லாம் புரியும். இந்த தாத்தா பாட்டி ஆகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த இது புரியும். அப்போ இவர் தாத்தா என்ன பண்றாரு தெரியுமா? ஆதியாகமம் 48:5 நீங்க வாசிங்க. ஆதியாகமம், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும், ஹல்லேலூயா, உன் 2 குமாரன் எனக்கு பேரன்னு சொல்லல, உன் 2 குமாரன் யாரு? எனக்கு குமாரன். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தையாக்கும். நான் யாக்கோபு ஆரம்ப நாட்கள் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும் பைபிள்ல. ஆனா யாக்கோபு மரிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியாக தான் வாழ்ந்தார், ஒரு ப்ராஃபட்டா தான் வாழ்ந்தார், ஒரு பரிசுத்தமான வாழ்ந்தார். அவர் வாயிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரித்திரத்தில் இன்னைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பயபக்தி நிறைந்த வாழ்க்கை, ஒரு தீர்க்கதரிசியா வாழ்ந்தார். உங்க குடும்பத்துக்கு நீங்க தீர்க்கதரிசியா இருக்கணும். நீங்க சொல்கிற வார்த்தைகள் உங்க பிள்ளைகள் மேல், சந்ததி மேல அது நிறைவேறணும். உங்க பிள்ளைகள் தலையில கை வைத்து வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை அவங்க தூங்கின பிறகு அவங்க மேல அறிக்கையிடுங்க. உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினால் அது அப்படியே பலிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் சொல்றார், உன் பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது, என் பேர பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அது யாரு? என் பிள்ளைங்க. ரூபன், சிமியோன்னு எனக்கு மூத்த 2 பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி எப்ராயிமும் மனாசையும். நல்ல அந்த வார்த்தை, நல்ல வசனத்தை நல்ல கவனிங்க. முதல்ல பிறந்தது யாரு? இல்லைங்க, முதல்ல பிறந்தது யாரு? மனாசே. 2வது பிறந்தது யாரு? அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும்? மனாசையும் எப்ராயும் என்னுடைய சொல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்ராயிம் அதான் சொன்ன, அவர் ப்ராஃபட். அவர் கடைசி நாட்கள் ஒரு தீர்க்கதரிசியாக தான் அந்த மனுஷன் வாழ்ந்தார்.
எப்ராயிமை முன்னாடி வைக்கிறாரு. ஆனால் இவன் யார்? கடைக்குட்டி. யோசேப்பு 11வது பையனுக்கு கடைக்குட்டி, கடைசி பையன். ஆனால் அவன் எடுத்து முன்னாடி வைக்கிறார், ரூபன் இடத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. தனக்கு பிறந்த சொந்த பிள்ளைக்கு முதல் இடத்துல வைக்கிறார், எப்ராயிம் என்னுடையவன். அதுக்கப்புறம் அது கீழே நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே என்ன நடக்குன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தாத்தா ஆசீர்வதிக்கட்டும்னு யோசேப்பு கூட்டிகிட்டு வர்றார். யோசேப்பு என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு வரும்பொழுது யாக்கோபு ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபு ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். அப்போ வலது பக்கத்தில் மனாசையை நிப்பாட்டி இடது பக்கத்தில் எப்ராயிமை நிப்பாட்டுறார். ஏன்னா யார் மேலே வலது கையை வைக்கிறாரோ அவருக்கு மேலே தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கிடையாது, ஆனால் பழைய ஏற்பாடு நாட்கள் அப்படி. யார் மேலே வலது கையை அந்த மனுஷன் வைக்கிறாரோ அவங்களுக்கு என்னது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ மனாசை மூத்தவன்ல மனாசையை பக்கத்தில் விடுறாரு, எப்ராயிமை இடது பக்கம் விடுறாரு. பைபிள் சொல்கிறது, நீங்கள் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய, அவன் வயசானதுனால ஏதோ மறந்து செய்யலை, மனம் அறிய நல்ல தெளிவாக வலது கையை எடுத்து எப்ராயிம் மேலையும் இடது கையை எடுத்து மனாசை மேலையும் கிராஸில் கையை வைக்கிறார். இந்த மாதிரி குறுக்க கையை வச்சு ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு பிடிக்கல. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, இவன் தான் மூத்தவன் சொல்லி கையை எடுக்க போகிறார். யாக்கோபு சொல்கிறார், இல்லை இவன் இளைவன். அதை வாசிங்க, ஆதியாகமம் 48:20 வாசிங்க. இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசை போலவும் ஆக்குவாராக என்று வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசைக்கு முன்னே வைத்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனை மாறுறான். அல்ல, அவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே வர்றேன், கவனிச்சுட்டே வாங்க. முதல்ல நான் சொன்னேன், யாக்கோபுடைய முதல் பேர்ந்த ரூபனுக்கு இடத்துல கொண்டு ஆண்டவர் யாரை வச்சார்? எப்ராயிம் வச்சார். இப்போ ரெண்டாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் மேலே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே பாருங்க, நீங்க கீழே வாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைங்களும் 12 கோத்திரமா மாறினாங்க. 12 பிள்ளைகள் எத்தனை கோத்திரமா மாறினாங்க சொல்லுங்க. ஆனா யோசேப்பு மட்டும் 2 கோத்திரமா மாறினான். லேவி கோத்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு இடம் கொடுக்கல, அந்த கானான்ல இடம் கொடுக்கல. நீங்க அந்த படம் இந்த பாருங்க, இந்த படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய 12 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 12 பிள்ளைகளுக்கும் 12 இடம் என்று சொல்லி அந்த கானான் தேசத்தில் பங்கிட்டு கொடுக்கிறார். அது ஒவ்வொரு கலர்ல அங்கே இங்கேயுமா இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. 12 பிள்ளைகள். இப்போ யோசேப்ப ஆண்டவர் ஒரு கோத்திரமா மாத்துறோம், அப்படிதானே? ஆனா யோசேப்புடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் 2 கோத்திரமா மாற்றி, அந்த நடுவில் பாருங்க எப்ராயிம் கோத்திரம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மனாசே கோத்திரம். ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் ஒரு கோத்திரமா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் கடைக்குட்டி, இளையவன். யோசேப்புக்கு அடுத்தது அந்த அவனுடைய சந்ததிகள் ஒரு கோத்திரம். கோத்திரம்னா உங்களுக்கு புரியுதா? கோத்திரம்னா என்னது? முதல்ல என்ன சொல்லுங்க, கோத்திரம்னா என்னது? ஒரு கூட்டம், ஒரு ஜன கூட்டமா மாறுவாங்க. அவன் சந்ததியை தான் கோத்திரம்னு சொல்ற. சரியா? நீ அப்படி கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இப்ப இவனுக்கு அடுத்தது அவன் சந்ததி மனாசை கோத்திரம்னா ஒரு பெரிய கோத்திரமா, ஒரு பெரிய ஜனக்கூட்டமா மாறணும். ஆனா ஆண்டவர் எப்ராயிமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனையும் ஒரு கோத்திரமாக்கி அவனுக்கும் கானான்ல ஒரு இடத்தை கொடுக்கிறார். அதுவும் கானான் தேசத்துல நடுப்பகுதி அவனுக்கு கொடுக்கிறார். அந்த நடுப்பகுதி மிகவும் ஆசீர்வதிக்க ஒரு பகுதியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனாசே கோத்திரம் இந்த ஒரு பெரிய கோத்திரமா இருந்தாலும் எப்ராயிம் கோத்திரம் ஒரு மகிமையான கோத்திரமாய் அந்த அப்படி ஒரு கோத்திரம் உருவாக வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் அந்த கோத்திரத்தை உருவாக்கினார். நீங்க யோசுவா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒருக்க கூட அதை வாசிக்கலாமா? யோசுவா 14:4.
மனாசே எப்ராஹிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் சொத்துக்களையும் வெளி நிலங்களை மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார். சரி, இப்போ நான் முதல்ல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். எப்ராஹிம் ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? ரூபனுடைய அந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். 2வது ஆசீர்வாதம் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் கோத்திரமா மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவனை கோத்திரமாக்கி அவனை ஒரு நல்ல ஒரு இடத்துல, கானான் தேசத்துல நடு பகுதியில் ஒரு இடத்துல கொண்டு அவனை வச்சார். இந்த 3 எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த எப்ராஹிம் இறந்துட்டார். எப்ராஹிம் என்னாரு? இறந்துட்டாரு. எப்ராஹிம் இறந்த பிறகு அவன் கோத்திரம், அவனுடைய ஜனங்கள், அவனுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய கோத்திரமாக மாறுறாங்க. இவங்க கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு இருக்காங்க. யாருக்கு கீழே? மோசேக்கு கீழே கானானுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க? பாளையம் இறங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் நடக்கணும். அவ்வளோ கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்லை, அந்த அவங்கள நடத்துகிற மேகம் எங்கே நிற்குதோ அங்கே போய் நின்று பண்ணிடுவாங்க. அங்கே பாளையம் இறங்கிடுவாங்க. ஆனால் பாளையம் இறங்கும் பொழுது எப்படி பாளையம் இறங்குவாங்கன்னா, டென்ட் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்கார முடியாது. நான் சொல்கிறது புரியுது? டென்ட் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? உட்கார முடியாது. எனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அங்கே போய் உட்கார, இந்த இடம் அப்படி உட்காரக்கூடாது. ஆண்டவர் அவர்களுக்கு நீ இப்படி தான் உட்காரணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ரொம்ப டிசிப்ளினான ஒரு தெய்வம். இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு நான் தமிழில் அதை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தமிழில் அங்கேருந்து பார்த்தா அந்த எழுத்துக்கள் தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி இவர்கள் பாருங்கள், ஒரு ஜன கூட்டமாக சுற்றி இருக்கிறாங்க. நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அதை சுற்றி லேவியர் இருக்கிறாங்க, அதை சுற்றி பாளையங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இவங்க ஒவ்வொரு ஜனக்கூட்டமாக அவங்க இருக்கணும், ஜனக்கூட்டமாக இருக்கணும். இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இது கிழக்கு பக்கம். இது என்ன பக்கம்? சத்தமாக சொல்லுங்க. கிழக்கு பக்கம். இதில் 3 கோத்திரம் இருப்பாங்க: யூதா, இசக்கார், செபுலோன். நல்ல கண் பார்வை இருக்கவங்களுக்கு இது தெரியும், சரியா? சரி, இந்த பாருங்க, இங்கே மோசே ஆரோன்ல இங்கே இருப்பாங்க. இங்கே கோகாத்து, கெர்சோன், மெராரி, இதெல்லாம் லேவியர்கள். இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. தெற்கே யார் இருக்கா? காத்து, சிமியோன், ரூபன். மேற்கு யார் இருக்கா? எப்ராஹிம், பென்யமின், மனாசே. எப்ராஹிம், மனாசே, பென்யமின். வடக்கு தான், ஆசேர், நப்தல். இப்படி இருக்கிறாங்க. 3 கோத்திரமா பிரிஞ்சு இருக்கிறாங்க. 12 கோத்திரம் எப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க? 4 பகுதியில் 3 கோத்திரமா இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 கோத்திரத்தையும் சேர்த்து ஒரு கோத்திரம் இதுக்கு தலையா இருக்கும், ஹெட்டா இருக்கும். 3 கோத்திரமும் சேர்த்து இந்த பகுதியில் இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு ஆள் யாரா இருப்பா? இந்த 3ல் 1 ஹெட்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரூபன், காத்து, சிமியோன்ல ரூபன் கோத்திரம் ஹெட்டா இருக்குது. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுக்கு அதெல்லாம் இப்போ சொன்ன நேரம் இருக்காது. அவன் மூத்த பிறந்தவன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அவன் இருப்பான். இதில் பார்த்துங்க, யூதா, இசக்கார், செபுலோன் இருக்கிறதுல யூதா இந்த 3க்கும் யார் ஹெட்டு? யூதா ஹெட்டு. இந்த பக்கம் தான், ஆசேர், நப்தலி இருக்கிறதுல யார் இதுக்கு ஹெட்டு? தான் ஹெட்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பென்யமின், மனாசே, எப்ராஹிம். இதில் ஹெட்டாக வர வேண்டியது யார்? மனாசே. ஆனால் அதில் ஹெட்டாக இருக்கிறது யார் தெரியுமா? எப்ராஹிம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? ஓரளவு புரிஞ்சுட்டா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவன் ஒரு கோத்திரமானது மட்டுமல்ல, ஒரு தலைவனாக மாறினான். கரெக்டாக சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனாசே, பென்யமினுக்கு இவன் யாரானா? ஒரு தலைவனாக மாறினான். ஒரு சின்ன கோத்திரம், ஒரு சாதாரணமான மனுஷன், கடைசி பிறந்தவன். ஆனால் இவன் சில கோத்திரத்திற்கு தலைவனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ராஜாக்கள் இந்த கோத்திரத்தில் தான் பிறந்தாங்க. முதல் தலைவன் யார் தெரியுமா? யோசுவா.
இந்த எப்ராஹிம் கோத்திரத்தில் பிறந்தவன். என்னாகமம் 13:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவான் போட்டிருக்கோம். அதில் அது அவன் யாருன்னா பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இதில் எப்ராஹிம் எங்கே இருக்கிறாங்க? நடுவில் இருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த எழுத்து தெரியுதா? அது கூட தெரியலன்னா செக் பண்ணணும் டாக்டர்கிட்ட போய். இதில் இங்கே மனாசே, செபுலோன், இசக்கார், நப்தலி, ஆசேர், சிமியோன், யூதா, ரூபன் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த படங்கள் வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதில் யார் இருக்கா? எப்ராஹிம் அவனுக்கு சீட்டே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? சீட்டை உருவாக்கியிருக்கார். எப்படி யோசேப்புக்கு உருவாக்கினாரோ அந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி அவனை உட்கார வச்சது மட்டும் இல்லாமல், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க தேசத்தில் கொண்டு வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, வனாந்திரத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு இடத்துல வச்சு 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 இப்போ கானானுக்குள்ள வந்த பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு இடத்துல வைக்கணும். உதாரணமாக நம்ம சர்ச்சுன்னு வைங்களேன். சர்ச்சு மாதிரி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யணும்? ஒரு இடத்துல வைக்கணும். அங்கே தான் தெய்வ மகிமையாக வந்து தங்கியிருப்பார். அங்கே இருந்து தான் அந்த முழு தேசத்தை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இப்போ எங்கே வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் எங்கே வச்சாங்க தெரியுமா? சீலோ என்று சொல்கிற இந்த எப்ராஹிம் இருக்கிற இந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரத்தை வைக்க. இவனுக்கு கிடைச்ச அடுத்த ஆசீர்வாதம் அதுதான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே கடந்த கடைக்குட்டியை தூக்கி கொண்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு, அவன் கோத்திரத்தை ஆசீர்வதிச்சு, அவனுக்கு ஒரு சீட்டே கிடையாது, ஆனால் சீட்டை ஆண்டவர் உருவாக்கி அவனை தலைவனாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அவன் நடுவிலே தேவன் வாசம் பண்ண சித்தம் கொண்டார். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 18:1 இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீலோவிலே தேவனுடைய கூடாரம் இருந்தது, அது எப்ராஹிம் எல்லைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த எப்ராஹிம்ல மலை தேசத்துல தான் யோசுவாவை அடக்கம் பண்றாங்க. யோசுவா 24:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொண்டு அவ்வளோ மிகப்பெரிய தலைவனை கொண்டு அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல இருந்து நம்ம சொல்லலாமா என்னென்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சுன்னு? நீங்கள் ஒருக்கா கூட ரிமைண்ட் பண்ணுங்க. முதல்ல யாக்கோபுடைய முதற் பிறந்தவனாக இவன் கருதப்பட்டான். ரூபனுடைய இடம் இவனுக்கு கிடைச்சது. ரெண்டாவது சொல்லுங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது. மூணாவது ஒரு கோத்திரமாக மாறினான். நாலாவது தலைவனா மாறினான். நாலாவது என்ன மாறினா? தலைவனா மாறினா. ஐந்தாவது யோசுவா இவன் கோத்திரத்தில் தான் பிறக்கிறான். ஒரு பெரிய தலைவன் இவன் கோத்திரத்தில் உருவாகிறான். என்ன ஆகும்? 13:8. ஆறாவது தேவன் இவன் நடுவில் வந்து வாசம் பண்ணார். நல்லா கவனிங்க. எப்ராஹிம் சொல்லும் பொழுது நீங்கள் வேற யாரையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல உங்களை போட்டுக்கணும். நான் தான் அது. ஹல்லேலூயா. நான் என்ன ஆண்டவர் அவ்வளோ என் நடுவில் வந்து வாசம் பண்ணுறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 12:30 படிங்க. என்ன பண்ணுறாரு பாருங்க. 1 நாளாகமம் 12:30 வாசிக்கலாம். 1 நாளாகம் 12:30. சரி, 12:30 சொல்லுது, எப்ராஹிமியர் எப்படி இருந்தாங்களா? பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. திரும்ப அந்த படத்தை பாருங்க. மனாசே கோத்திரம் பெரிய கோத்திரம் தான். ஆனால் எப்ராஹிம் மேலே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது எப்படி தெரியுமா? சைஸை வச்சு எல்லாம், அவன் ஸ்ட்ரென்த்தை வச்சு. அவன் கடுகு சிறுத்தாலும் அந்த மாதிரி ஆக்க எப்ராஹிம். ஆட்கள் கொஞ்சம்தான், ஆனால் பயங்கர பராக்கிரமசாலிகள். இதான் இவனுக்கு கிடைச்ச 7வது அவசரம். மொத்தம் 7 சொன்னா 7 சொல்லியிருப்பான. முதல்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், அதாவது யாக்கோபுடைய முதற் பேரானவனாக கருதப்பட்டான். 2வது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்குது. 3வது ஒரு கோத்திரமா இவன் மாற வாய்ப்பில்லை, ஆனால் மாறுகிறான். 4வது தலைவனாக மாறுகிறான். வெரி குட். 5வது
மிகப்பெரிய தலைவன் இவன் சந்ததி, இவன் கோத்திரத்துல யோசுவா உருவாகிறான். 6வது சீலோவிலே அது ரெண்டும், சீலோ தேவனுடைய மகிமையின் கூடாரம் இவன் நடுவில் வந்து, இந்த கோத்திரத்தின் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறது. 7வது இவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்ற ஒரு தலைவனாய் எப்ராஹிம் மாறுகிறான். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலினா என்ன தெரியுமா? சீக்கிரத்தில் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க முடியாது. ஒருத்தன் 4 பேரை வெட்டுவான். அந்த மாதிரி நம்ம ஒரு இதில் சொன்னான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்ராஹிமை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெரியுமா? நல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்றதுனாலயா? நல்ல காம்ப்ளான் குடிக்கிறதுனால இல்லையா? இவங்க மேலே இவ்வளோ ஸ்ட்ரென்த் வர காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு இவர்களை ஆசீர்வதிக்கும் போது எப்ராஹிமை பார்த்து சொல்லுவான், மோசே எப்ராஹிமை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய பெலன் தலையீட்டின் காளையினுடைய பெலன் சொல்லி ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெலன் ஆசீர்வாதம் எல்லாம் வசனத்தில் இருக்குங்க. நமக்கு அதை நீங்கள் அறிக்கை, ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து அந்த வசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அறிக்கை செய்யணும். இந்த எப்ராஹிம் சாதாரண சின்ன கூட்டம் தான், ஆனால் இவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு பராக்கிரமசாலியாக மாறினான்னா, அன்னைக்கு யோசேப் இந்த எப்ராஹிம் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை தான், தலையீட்டு காளை முட்டி துரத்துவது போல எல்லாரையும் முட்டி துரத்துற ஒரு பலன் இவனுக்குள்ள இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எப்ராஹிம் கோத்திரத்துக்குள்ள ஒரு பெரிய பலன், ஒரு காளை முட்டி துரத்துவது போல எதிரிகளை முட்டி துரத்துகிற ஒரு பலன் இந்த எப்ராஹிம்குள்ள இருந்தது. இப்படி 7 ஆசீர்வாதம் இந்த எப்ராஹிம் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இவங்களை விட்டு மகிமை போனதுக்கான காரணம், இப்போ முழு இஸ்ரவேல் தேசம் இது, முழு இஸ்ரவேல் தேசம் இல்லைன்னு பாருங்க, மேப்பை பாருங்க. முழு இஸ்ரவேல் தேசம் எங்க இருக்கு? இது கவனிக்கிறீங்களா? மகிமை இப்போ எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க ஆசீர்வாத கூடாரம் இருக்கு? எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கு. அப்போ மகிமை எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. இங்கே மகிமை இருக்கிறதுனால தான் முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ சீலோவில் எங்கே? இது இங்கே தான் சீலோ இருக்குது. இங்கே தான் இருக்குது. என்ன இருக்குது? மகிமை இங்கே தான் வாசமாய் இருக்குது. ஆனால் துக்கமான செய்தி என்னன்னா, ஓசியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்வது போல மகிமை புறாவை போல இவனை விட்டு பறந்து போனது. காரணம் என்ன? மகிமை போறதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி போவதற்கான காரணம் என்ன? கர்த்தரை மறக்க காரணம் என்ன? இந்த எப்ராஹிம் மேல 7 ஆசீர்வாதம் சொன்னனே, இந்த 70 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருந்தாலும் நம்ம விட்டு ஆசீர்வாதம் இல்லைன்னா மகிமை போவதற்கான காரணம் என்ன? நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 29 வசனத்தில் வாசிங்க. நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 29. எப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரில் குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் கேசரின் அவர்கள் நடுவிலே குடியிருந்தார்கள். இப்போ மறுபடியும் இந்த மேப்பை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமா பிரிஞ்சாச்சு. என்ன பண்ணியாச்சு? ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு சட்டத்தை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் திருப்ப திருப்ப சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ இந்த கானானுக்குள்ள போகும் பொழுது ஏற்கனவே இங்கே 7 பெரிய ஜனக்கூட்டம் இருக்கு. கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள்னு ஒரு 7 லிஸ்ட் இருக்கு. அந்த 7 கூட்டத்தை இந்த கானான் எல்லைக்குள்ள இருந்து நீ வெளியே துரத்தணும். இதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன கட்டளை. என்ன செய்யணும்? உள்ள அவங்க கூட நீ என்ன செய்யக்கூடாது? அவங்க கூட பக்கத்தில் அவங்க கூட வாசமாக இருக்கக்கூடாது, அவங்க கூட சாப்பிடக்கூடாது, அவங்களோட பழக்க வழக்கம் விடக்கூடாது, அவங்க பழக்க வழக்கத்தை நீ எடுக்கக்கூடாது. நீ அவங்கள அந்த தேசத்தை விட்டு துரத்தணும். இது ஒரு கட்டளையை ஃபுல்லாக ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கானானியர்களை
துரத்தாம அவங்க கூடவே அவங்க தேசத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, எங்க பின்மாற்றம் வருதுன்னு கவனிங்க. இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அங்கதான் முதல்ல பிசாசு அணுகுண்ட வைக்க. கானானியர்ல பக்கத்தில் வைக்க கூடாதுப்பா, நீ அவனை துரத்தணும். இது சிம்பிள் விஷயம். துரத்துறதுக்கான பலன் இருக்கானா? எப்ராஹிம்கிட்ட அந்த பலன் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவன் மேல வாக்குத்தத்தம் இருக்கு. நீ முட்டி துரத்துவா, பராக்கிரமசாலி. ஆனா இவன் நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? துரத்தி இருக்கலாம். கட்டளையும் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, துரத்தி இருக்கலாம். ஆனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன பெரிய தப்பு, அவன் ஒரு பக்கம் இருக்கேன், நான் ஒரு பக்கம் இருக்கேன், இருந்துட்டு போறோம். எங்க பின்மாற்றத்தின் ஆவி அவனை பிடிக்குது பாருங்க. ஓசியா புக் எழுதும் பொழுது இஸ்ரவேலுடைய கடைசி தீர்க்கதரிசி அவர் தான். இஸ்ரவேல் யூதான் ரெண்டா பிரியுது இல்ல, யூதாவுடைய கடைசி தீர்க்கதரிசி எரேமியா, இஸ்ரவேலுடைய கடைசி தீர்க்கதரிசி ஓசியா. ஓசியா சொல்றாரு அவனுக்குள்ள ஒரு ஆவி அவனை பிடிச்சு வச்சிருக்கு, ஒரு பின்மாற்றத்தின் ஆவி அவனை பிடிச்சு வச்சிருக்குன்னு. ஆனா ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்குது? இதெல்லாம் ஒரு தப்பா. நிறைய நேரங்கள் நாங்கள் சொல்லுவோம், சில விஷயங்கள் பைபிள்லேருந்து சொல்லுவோம், ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு தப்பா. அல்லேலூயா. சிம்பிளான விஷயம். உதாரணமாக சர்ச்சுக்கு வாரம் வாரம் ஒழுங்காக வரணும், எல்லா ஜெபங்களையும் பங்கெடுக்கணும், அனுதினமும் காலையில் எழும்பி தேவனை தேடணும், முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இதை பின்பற்றாட்டா உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாதது போல உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஜெபமானாட்டா என்ன வானம் இடிஞ்சா விழ போகுது, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. அங்கதான் உங்களுக்கு வளவிரிக்கிறான். எப்ராஹிம் பேதையான புறாவு, அந்த புறாவுக்கு வலை விரிச்சது எங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு தப்பா, அவன் கூட இருக்கட்டே, அவனை வச்சுட்டு நீ. ஆனா நாள் போக நாள் போக என்ன பண்ணாங்க தெரியுமா? இவன் அவனை மாதிரி மாறாம அவனை மாதிரி இவன் மாறிட்டான். அவனை மாதிரி ட்ரெஸ் போட அவனை பார்க்கான். நம்மளை ஆண்டவர் இப்படி ட்ரெஸ் போடணும்னு சொன்னால் அவன் எப்படி போடுறான், அவனை மாதிரி போட ஆரம்பித்தான். அவனை மாதிரி சாப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவர் விளக்கின எல்லா அசுத்தங்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். கடைசியில் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறான். அவன்கிட்ட போய் பேசுகிறான், நீ எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிற, நான் இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறேன், அப்படியே நானும் வாரேன். போ, உளுந்தம் புதக்குழியில் புதக்கு. இங்கே வருது பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. நீங்கள் நல்ல கவனிங்க, எல்லாரும் நல்ல கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன பாவத்தில் நீங்கள் சிக்கி இருந்தீங்களோ அதே பாவத்தில் தான் பிசாசு மீண்டும் உங்களை கொண்டு வர பார்ப்பான். மற்ற பாவங்கள் நீங்கள் விழுவதை விட நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னாடி என்ன பாவத்தில் சிக்கியிருந்தீங்களோ, ஏன்னா உங்கள் மாம்சம் அதுக்கு பழகினபடியால். அல்லேலூயா. உங்கள் ஆவி இன்னைக்கு ஸ்ட்ரெங்தா இருக்கு, ஆனால் உங்கள் மாம்சம் அதுக்கு பழகினபடியால் அந்த மாம்சத்தை மீண்டுமாய் பலப்படுத்தி, ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் பலனை குறைத்து அந்த மாம்சத்தை பலப்படுத்தி மீண்டும் அதே பாவத்துக்குள்ள. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வர்றதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விக்கிரகத்தை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான பைபிள் வசனங்கள் இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எகிப்தியர்கள் இஸ்ரவேலில் உட்காந்து எகிப்தில் உட்காந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் ஜெபம்லாம் இல்லை, அவன் எகிப்தின் விக்கிரகங்களை வணங்கிட்டு தான் இருந்தான். கடைசி கட்டத்தில் தான் அவங்க ஜெபம் பண்ணது, முடியாத கட்டத்தில். இப்போ பிசாசு என்ன பண்ணுற தெரியுமா? கானானுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எகிப்தில் என்ன பாவத்தை செஞ்சாங்களோ அதே பாவத்தை திரும்ப செய்ய வைக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புரியுதா? சிம்பிளா புரியுதா? எதை அவனுங்க விட்டான்களோ அதை திரும்ப செய்ய வைக்கிறான். இவனுங்க வீக்கு எதுல? இஸ்ரவேல் ஜனம் எது வீக்கு? விக்கிரக ஆராதனையில அவன் வீக்கு. அவன் அதில் தான் அவன் அடிப்பான். கானானிக்குள்ள வாரான், கானானியரை துரத்துல, கானானுக்குள்ள உட்காந்துருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் கானான், இவன் இஸ்ரவேலன். என்ன காலைல என்ன சாப்பிட்டிய? நான் பன்னிக்கறி சாப்பிட்டேன்பான். ஆனா இஸ்ரவேல் நியாய பிரமாணத்தின்படி இஸ்ரவேலுக்கு என்ன செய்யக்கூடாது? பன்னிக்கறி.
அவன் சொல்லுவான், அண்ணா நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேனே, சாப்பிட்டு பாருங்க, சும்மா பண்ணி 65 சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். நமக்கு இப்போ சொன்னாலே அருவருப்பா இருக்கு. ஆனால் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டளையே இருந்தது. கடைசியில் என்ன பண்ணுவான்? அதை சாப்பிடுவான். என்ன எங்கே போகிறீங்க? நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், நானும் வாரேன். நீ வந்து வாசலில் உட்கார, நீ உள்ளெல்லாம் வரேன், நான் வாசலில் மட்டும் உட்காந்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வரேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒட்டகம் வந்து முதல்ல தலையை உள்ள விடுமா, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கணும் வெளியே வரட்டிட்டு அது உள்ளே வருமா. அந்த கதையாக நடந்து. ஹல்லேலூயா. ஸோ பின்மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? தேவன் கண்டிப்பாக சொன்ன ஒரு காரியத்தை இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு தப்பா, இது செஞ்சா என்ன அப்படின்னு எங்க நினைக்கிறீங்களோ அங்க ஸ்டார்ட் ஆகுது. கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வலக்கரத்தை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன எல்லாவற்றையும் நான் சீரியஸா எடுக்க எனக்கு கிருபை தாரும். கை தூக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். அது பெரிய பாவம் போல, பெரிய தப்பு போல என் சிந்தனைக்கு இல்லாவிட்டாலும் அதை நான் சீரியஸா எடுக்க, கவனமா இருக்க எனக்கு கிருபை தாரும். 2 நிமிஷம் கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஒரு சின்ன பிள்ளை போல ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நீர் சொன்ன எல்லா விஷயத்துலையும் சில விஷயத்தை நீ ஸ்டாப் பண்ணு, உனக்கு வேண்டாம் வேண்டான்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நான் அதை இதெல்லாம் ஒரு தப்பான நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதில் நான் கவனமா இருக்க, அதை விட்டு ஒளிய, அதை முட்டி துரத்த எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நாள் போக ஆண்டவர் 400 வருஷம் பொறுத்தார். எத்தனை வருஷம் பொறுத்தாரு? 400 வருஷம் பொறுத்தார். 400 வருஷம் கழிச்சு இவங்க ஆண்டவரை நடுவில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத எல்லா சேட்டைகளும் செஞ்சாங்க. செய்யக்கூடாத எல்லா சேட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சங்கீதம் 78 சங்கீதம் 56 வசனத்தில் நீங்க பாருங்க. சங்கீதம் 78 சங்கீதம். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாம் சங்கீதம் நம்ம டக்குன்னு எடுக்கிறது தானே. சங்கீதம் 78 எடுங்க, 56 எடுங்க. தமிழ் படிக்க தெரிந்த ஆங்கில புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள். இந்த ஜனத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்பு மகிமை சத்ருவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்து தெரியுமா? இங்கிருந்து ஆண்டவர் கிளம்பிட்டார், போயிட்டார். இவன் எங்க இந்த எப்ராஹிம் கோத்திரம் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நிலையிலிருந்து வந்த இடம். ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் நடுவில் ஸ்தாபிச்சு அங்க சீட்டு போட்டு உட்கார்ந்துருந்தார். இப்ப சொல்றார், நான் அங்கிருந்து போறேன், டாட்டா பாய்மாயின்னு கிளம்பிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே இல்லை, மகிமை இல்லை. இப்போ சீலோல தான் முதல் தேவாலயம் இருந்தது. அண்ணால் போய் ஜோம் பண்ணி குழந்தை கிடச்சில்ல, அது சீலோ தான். இங்கே தான் வந்தாங்க அவங்க. எருசலேம் போகல. எருசலேமில் அப்போ தேவாலயம் கிடையாது. இங்கே தான் அண்ணால் வந்து ஜோம் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி உருவாக ஜெபம் பண்ணப்பட்ட இடம் அது. ஆனால் இப்போ மகிமை இல்லை. மகிமை இல்லைன்னொன்னு முழு இஸ்ரவேலும் குப்பையா மாறிச்சு. அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி மாறிச்சு? எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. தெய்வம் இல்லைன்னா, மகிமை இல்லைன்னா என்ன தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் வாய்க்காது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏங்க உங்கள் வாழ்க்கையில் மகிமை இல்லைன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் அவ்வளோதான்.
உங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்துலாம் பிசாசுக்கு மரியாதையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் வராது. மகிமை இல்லைன்னு வைங்களேன், யுவர் ஜீரோ. நானும் என்னையும் தான் சேர்த்து சொல்லுது. இஃப் ஐ லாஸ் த க்ளோரி, என் மேலே ஒரு மகிமை எனக்கு தகுதியே கிடையாது, நமக்கு தகுதியே கிடையாது, எப்ராஹிமுக்கு தகுதியே கிடையாது, ஆனால் வச்சிருக்கிறார். ஆனால் போச்சுன்னு வைங்களேன், வேஸ்ட்டு, குப்பை தான். அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆச்சு தெரியுமா? பெலிஸ்தியர்கள் ஒரு நாள் வந்து யுத்தத்துக்கு வந்தாங்க. இவனுங்க நேராக முதல்ல யுத்தம் பண்ணி பார்த்தானுங்க, ஜெயம் எடுக்க முடியல. நேராக எப்ராஹிம் கோத்திரத்துக்குள்ளே வந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு சண்டைக்கு போனான். என்ன நினைச்சாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி இருந்துன்னா தெய்வம் நம்மோடு இருப்பார். தெய்வம் கிளம்பி பல நாள் ஆச்சு, நீ வெறும் பெட்டியை தூக்கி வச்சிருக்க. ஹல்லேலூயா. தெய்வம் போய் மகிமை போய் பல நாள் ஆச்சு. இவனுக்கு பெட்டியை தூக்கிட்டு சண்டைக்கு போறானுங்க. ஏன்னா பெட்டி இருந்தால் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும்னு. பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை பிடித்து கொண்டார்கள். பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டி என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டான். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் அதில் நீங்கள் ஏலியின் பிள்ளை அது கடைசி வாசிங்க, இக்கபோத், அதை வாசிங்க. 1 சாமுவேல் 4 வாசிங்க, கடைசி அதிகாரம், கடைசி வசனம். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது என்று, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறா அந்த பொண்ணு, முந்தின வசனத்தில் இக்கபோத். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈசாக்கு துறவு தோண்டினான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் அவனை தேடி வந்தனால அவன் அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? ரெகபோத். இன்னைக்கு ஒரு காலையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், நீ ரெகபோத்தா இருக்கியா, இக்கபோத்தா இருக்கியா? ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறாரா, இல்லை மகிமை நம்மள்ட்ட இல்லையா? நம்ம ஒத்துக்கணும், நம்ம கவனிக்கணும். ஸோ இவங்க அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமம், பாவத்தின் மேலே பாவம் செஞ்சதுனால இது இக்கபோத்தா மாறிச்சு. இங்கேருந்து மகிமை போயிடுச்சு. இங்கேருந்து என்ன போச்சு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. அது நேராக அப்படியே பெலிஸ்தர் கையில் போகுது. அது அப்படியே அப்புறம் இவங்க கையில் ஒருத்தன் ஓபேத் வீட்டுக்கு போகுது. அங்கே 20 வருஷம் இருக்குது. தாவீது காலத்தில் தாவீது வந்து பிடிச்சி அதை எருசலேமில் கொண்டு வச்சிட்டார். திரும்ப மகிமை எப்ராஹிமுக்கு வரவே இல்லை. கடைசி வரைக்கும் எப்ராஹிம் கோத்திரம் மகிமை இழந்தது தான், போனது தான். இன்னைக்கு நிறைய பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாங்க, நீ பாவம் பண்ணு, நீ தப்பு பண்ணு, ஆண்டவர்கிட்ட போய் அழுதா மன்னிப்பு கிடைக்கும். சில ஆசீர்வாதம் போனது தான், திரும்ப வராது. ஒருவேளை பாவத்தை மன்னிக்கலாம், ஆனா சில ஆசீர்வாதம் போனதுதான், அது வராது. எப்ராஹிம் கோத்திரத்தை நேசித்து கர்த்தர் அவர்கள் நடுவில் ராஜாவா இருந்தார். ஆனா மகிமை அவர்கள் விட்டு போனதுதான். இன்னைக்கு வரைக்கும் வரல, இனி என்னைக்கும் வராது. சரித்திரத்தில் அது போனதுதான். இனி ஆண்டவர் இனி பூமியை 1000 வருடம் அரசாளும் போது கூட எருசலேமை தான் தலைநகரமா வைப்பாரு தவிர எப்ராஹிம்ல அவர் போய் இருக்க மாட்டார். போனதுதான். இன்னைக்கு சில பிரசங்கங்கள் நான் கேட்குறேன், நீ எவ்வளோ நாளும் பாவம் பண்ணு, எப்படினாலும் வாழ, ஆண்டவர் உன்னை தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார், நீ நரகத்துக்கு போவே மாட்ட. நீ நரகத்துக்கு போறியோ, பாதாளத்துக்கு போறியோ, பரலோகத்துக்கு போறியோ, சில ஆசீர்வாதம் போனதுதான், வராது. கவனமா இருங்க. ஹல்லேலூயா. பாவம் இனிமையா இருக்கும், பாவத்தின் பலன் கொடுமையா இருக்கும். பாவம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா அது விரியனை போல திரும்ப நம்மளையே கொத்தும். நமக்கு தாங்க முடியாது, நம்ம இருதயம் தாங்காது. சில ஆசீர்வாதம் போனது தாங்க. ஹல்லேலூயா. மகிமை போச்சு, அது வேஸ்ட். இப்போ என்னாச்சு தெரியுமா? மகிமை போயாச்சு. இப்போ மகிமை இருக்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணணும். மகிமை என்னாச்சு? போயிடுச்சு. இப்போ மகிமை இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு ஷோ பண்ணணும். நான் ஆண்டவர்கிட்ட அழுறதெல்லாம் அதுதான்.
ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் விலை உயர்ந்த மைக் இருக்கோ, ஸ்டாண்ட் இருக்கோ, கீபோர்டு இருக்கோ, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்கள் மகிமை இருக்கணும் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அழுறேன், நீங்களும் அழணும். இந்த இடத்துல மகிமை இருக்கணும். இந்த இடத்துல மகிமை இல்லாமல் 3 லட்ச ரூபா கீபோர்டு வாசிச்சாலும் இங்கே குப்பை தான். இது என் குடல் வெளியே வர்றதுக்குள்ள நான் பிரசங்கம் பண்ணாலும் குப்பை தான். அது ஊழியம். என்னைக்கு மகிமை இல்லையோ எல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. எல்லாம் குப்பை. நான் சில சபைகளில் நான் பார்க்குறேன், எல்லாம் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்துருக்குறேன். தேர் இஸ் நோ க்ளோரி. அங்கேருந்து மகிமை போய் பல நாள் ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் என்னமோ சாதிக்கிற மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறாங்க ஆராதனையில். நான் பெரிய நம்ம பெரிய இது சொல்ல வரல. கர்த்தர் நம்ம கிருபையாக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மகிமையில் நான் குப்பை தாங்க. அது நம்ம என்ன குதிச்சாலும் கும்மாளம் போட்டாலும் தெய்வம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இல்லை, தெய்வம் ஒரு ஊழியத்தில் இல்லை, தெய்வம் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா என்ன வாழ்க்கைங்க? அதெல்லாம் என்ன வாழ்க்கை? இப்போ மகிமை போயாச்சு. இப்போ மகிமை இருக்க மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு ஆக்ஷன் போடணும். என்ன பண்ணான்னு தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரம் 2ஆ பிரிஞ்சுது. இங்கே கவனிங்க. இஸ்ரவேல் கோத்திரம் என்ன பண்ணிச்சு? 2ஆ பிரிஞ்சுது. மகிமை எங்கே வந்துட்டு தெரியுமா? எருசலேமுக்கு வந்துட்டு. ஆலயம் எங்கே வந்துட்டு? எருசலேம் வந்துட்டு. இப்போ இங்கே தான் எப்ராஹிம் இருக்கு. இப்போ இங்கே மகிமை இல்லை, 2ஆ பிரிஞ்சுட்டு. இஸ்ரவேல் என்ன இல்லை? மகிமை இல்லை. இவன் தான் இஸ்ரவேல் முதல் ராஜா யெரொபெயாம். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாரும் மகிமை இங்கே இல்லைன்னு கண்டுபிடிச்சி அவங்க எருசலேமுக்கு போனாங்கன்னா நம்ம சீட்டு காலி ஆயிரும். நம்ம சீட்டு என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அதனால என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு பெத்தேல்லையும் தான்லையும் கொண்டு வச்சான். நீங்க ஆலயத்துக்கு அங்க போகாதீங்க, இங்கேயே தெய்வத்தை கும்பிடுங்க, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களுக்கு தெய்வம்னு சொல்லி தன்னுடைய தேசத்தினுடைய இந்த என்ட்ரன்ஸ்லையும் அந்த என்ட்ரன்ஸ்லையும் கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சான். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ என்ன? மகிமை போயாச்சு. இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி தானே ஆகணும். வாழ்க்கையை ஓட்டணும்ல, பொழப்பு ஓட்டணும்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கு. தெய்வம் இல்லை, ஆனால் என்ன பண்ணணும்? இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு பொழப்ப ஓட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய நிலைமை தான். உண்மையான மகிமையின் வஸ்திரம் போயாச்சு. அத்தி இலைய தைச்சாது இருக்கிற மாதிரி எதையாவது ஒன்று ஷோ பண்ண வேண்டியதானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், நான் அந்த செய்தி வெளியே போறதுனால பேசுறேன், உள்ளே நான் பேசுறேன். மகிமை நம்ம வாழ்க்கையில இல்லை, ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டோம், சர்ச்சைக்கு வந்துட்டோம், என்ன ஏதாவது ஒரு ஷோ பண்ணி ஆகணும்ல, ஏதாவது நான் இருக்கிற மாதிரி காட்டணும்ல. மகிமையின் வஸ்திரம் போயாச்சு. இனி அத்தி இலைய தச்சு எதையாவது ஒன்று முழு என்ன சொல்லுவாங்க, அதுன்னு இருக்கிற மாதிரி காட்டணுமே. இப்போ இவன் பார்த்தான், நம்ம சீட்டு போயிடும். ஹல்லேலூயா. நம்ம சீட்டு போயிடும், நம்ம ராஜபாரம் போயிடும். எல்லாம் யூதாவுக்கு போயிட்டா மறுபடியும் நம்ம இஸ்ரவேல் தேசம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரோம்னு சொல்லி தான்லையும் பெத்தேலையும் கொண்டு கண்ணுக்குட்டியை வச்சான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25லேருந்து 28 வரை நீங்கள் அந்த அந்த ஒரு கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. தான்லையும் பெத்தேலையும் கொண்டு வச்சான். தானிலும் அவன் என்ன பண்ணா? ஸ்தாபிதான். வீட்டில் போய் நீங்கள் படிங்க. என்ன அந்த 1 ராஜாக்கள் 12 25லேருந்து 20 அவன் என்ன பாவம் பண்ணான். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்டவே, ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எங்களை விட்டு மகிமை போயிடுச்சு, தயவு செய்து எங்களுக்கு மனம் இறங்குங்க, தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் ஒரு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா மகிமை வந்திருக்காதா? ஆனால் அவங்க பண்ணல. இந்த பின்மாற்றத்திலிருந்து குணமாக முடியாத 2வது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. மகிமை, இழந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இழந்த மகிமையை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டு அது இருக்கிற மாதிரியே ஒரு ஆக்ஷன் போட்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்கிறதுனால தான்.
இந்த யெரொபெயாம் அன்னைக்கே ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்து, எங்களை மன்னியப்பா, இந்த இஸ்ரவேல்ல மகிமை இல்லப்பா, இந்த யூதாவுக்கு போயிட்டு அது தயவு செய்து அந்த மகிமை எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தா ஆண்டவர் ஏதாவது வகையில் அவர்களுக்கு அந்த மகிமையை திரும்ப கொடுத்திருப்பார். ஆனா கடைசி வர ஒப்பேத்த நினைச்சான். உண்மையான மகிமைக்கு டூப்ளிகேட்டா ஏதாவது ஒன்று சைனா ப்ராடக்ட் செஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஒப்பேத்த நினைச்சான். நான் சொல்றேன், தேவ மகிமை உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்க தவற, ரெண்டாவது சொல்றேன், உங்க தவற ஒத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனா சொன்னா பிடிக்காது. சொன்ன என்ன பண்ணாது? எப்பவுமே அவங்கள எல்லாரும் என்ன பண்ணோம்? பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல பிள்ளை, குட் கேர்ள், குட் பாய். அப்படிதான் பிரசங்கமும் கேட்க விரும்புறாங்க. பிரசங்கம் அப்படிதான் என்ன பண்றாங்க? கேட்க விரும்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை யார் திருத்துறாங்களோ, யார் உங்களை திட்டுறாங்களோ, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க தான் உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணி, உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பேசினா உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை கொண்டு வரலான்னு சைஸ் பண்ணி பேசினா பாருங்க, அவன் உங்களை நரகத்தில் தான் கொண்டு தள்ளுவான். உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, இதான் சத்தியம், கேட்டா கேளு, கேட்கட்டா போன்னு எந்த ஊழியக்காரன் உங்களை திட்டுகிறானோ, உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறானோ, உங்களை கடிந்து கொள்கிறானோ, அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் நித்தியத்தை குறித்து அக்கறை உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஓசியா 5:15 ஆண்டவர் தான் சொல்கிறார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்க குற்றங்களை உணர்ந்து திருந்த மாட்டாங்களான்னு ஆண்டவர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஓசியா புஸ்தகம் முழுவதுமாக எப்ராயிம் ஆண்டவர் சொன்னது ஒரு பக்கம் எப்ராயிம் கோத்திரம், இன்னொரு பக்கம் முழு இஸ்ரவேல். இது என்ன கலர்? பிரவுன் கலரா? இந்த பிரவுன் கலர் முழுவதும் என்ன சொன்னார்னா இஸ்ரவேல்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதுக்கான அந்த படத்தை போடுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இது தெரியுதா உங்களுக்கு? கண்ணு தெரியுதா? இதை நம்ம ஜோம் பண்ணுங்க, இன்னொரு பெரிய டிவி வாங்கிடுவோன்னா அப்போ நல்ல கண்ணு தெரியும். இங்க பாருங்க, இது இஸ்ரவேல். இதுக்கு ஆண்டவர் கொடுத்த இன்னொரு பெயர் என்னன்னா எப்ராயிம். இதுக்கு கொடுத்த இன்னொரு பெயர் என்ன? எப்ராயிம். கோத்திரம் மட்டும் ஆண்டவர் எப்ராயிம்னு சொல்லல, முழு இஸ்ரவேலை எப்படிதான் கூப்பிட்டார்? எப்ராயிம். அப்போ ஓசியாவில் எப்ராயிமே உன்னை எப்படி மறப்பேன்னு சொல்றதெல்லாம் இதாயாக்கும், முழு தேசத்தையாக்கும். இதை கீழே இருக்கு பாருங்க, இந்த ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், இதை யூதான்னு சொன்னார். மேல இருக்கிறது என்ன சொன்னார்? எப்ராயிம். ஹல்லேலூயா. இப்போ இந்த எப்ராயிம் என்ன ஆச்சு தெரியுமா? இவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எப்ராயிமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை எப்படி மறப்பேன்? இப்போ ஹல்லேலூயா. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ என்ன அநியாயம் பண்ணுத? மகிமை எடுத்த பிறகு உனக்கு என்ன வரல? உணர்வு வரலையே. கடைசியில் என்ன பண்ணாருன்னா, இவனுங்கள்ட்ட அசிரியாட்ட ஒப்பு கொடுத்தார். ஆன பணம் இவங்களுக்கு உணர்வு வரல. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் திருப்புங்க. அதில் நான் வாசிக்க வேண்டாம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சில கோத்திரங்களுடைய பெயர் போட்டிருக்கு. இதில் ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் இல்லை. அது என்ன கோத்திரம் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். 12 கோத்திரம் உண்டு இல்ல? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வரைக்கும் 2 கோத்திரத்துக்கு பெயர் ஆண்டவர் அதுல எழுதல. என்ன கோத்திரம்னு சொல்லுங்க? பென்யமின் கோத்திரம் அதுல இருக்கு, செபுலோன் கோத்திரம் இருக்கு, யோசேப்பு கோத்திரம் இருக்கு, பென்யமின் கோத்திரம் கடைசியில் இருக்கு, சிமியோன் கோத்திரம் இருக்கு,
நீ நல்லா படிச்சு பாருங்க. 12 கோத்திரத்தில் எதை விட்டார் தெரியுமா ஆண்டவர்? எப்ராஹிமை விட்டார். ஏப்பா கவனிங்க, இதை பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் யாக்கோபின் 12 குமாரர்கள், சரியா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத்தாசர், இசகர், செபுலோன், யோசேப்பு, பென்யாமீன். இப்போ என்னாகும் புஸ்தகத்தில் பட்டியல் எடுக்கும் பொழுது லேவியை மட்டும் விட்டார் ஆண்டவர். லேவியை மட்டும் விட்டுட்டு யோசேப்பை 2 கோத்திரமாக்குனார். அப்படி 12 பேர். ஆனால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 144,000 பேர்னு ஒரு குரூப் உண்டு. அது இன்னும் நான் உங்களுக்கு விளக்குறேன். 144,000 பேர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. 144,000 பேர். இந்த பக்கம் கேட்கலையே. 144,000 பேர். 144,000 பேர். அதில் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் தான் அந்த 144,000 பேர் வருவாங்க. அதில் யாரை விட்டுட்டாரு தெரியுமா? தானை விட்டுட்டாரு. அப்புறம் யாரை விட்டாரு? இவனுக்கு 2 பேரையும் விட்டார். ஏன் தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்கு முதல்ல ரூட்டு போட்டது இந்த தான் கோத்திரம் தான். 2வது விக்கிரக ஆராதனையில் தலைத்து புளித்து போகிற வரைக்கும் அந்த பாவத்தை செய்தது எப்ராஹிம் கோத்திரம். ஆண்டவர் செம கோபப்பட்டாரு. ஹல்லேலூயா, விட்டார். இப்போ நல்ல கவனிங்க. 144,000 யாருன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் தான் 144,000 பேர். இந்த 144,000 பேர் யாருன்னா யூதர்கள். நல்லா கவனிங்க. இவர்கள் யாரு? யூதர்கள், சரியா? இந்த யூதர்களில் இந்த 144,000 சில சொல்கிறாங்கன்னா அது சரியான அந்த அளவு இல்லை. அது ஒரு 7னா பூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதுன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியோ இந்த 144,000 ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவங்க மேலே முத்திரை போடுவார். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க. அவங்க மேலே என்ன பண்ணுவார்? முத்திரை போடுவார். இவர்கள் யாருன்னா ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வருவார். அப்போ சபை என்ன பண்ணுறோம்? எடுக்கப்பட்டு போயிடும். சபை எடுக்கப்பட்ட போன பிறகு இந்த யூதர்களில் ஒரு பெரும் திரளான கூட்டம் அன்னைக்கு தான் இயேசு ரட்சகர்னு அவங்க நம்புவாங்க. சகரியாவில் அதுக்கான தீர்க்க தரிசனம் இருக்கு. தங்களை குத்தினவர்களை அவர்கள் காண்பார்கள். அன்னைக்கு தான் ஒரு பெருந்திரள் யூதர்கள் கூட்டம் என்ன நம்புவாங்கன்னா, எப்போ இயேசுதான் உண்மையான மேசியா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? நம்புவாங்க. நம்பி ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இதே உபத்திரவ காலம் பூமியில் நடக்கும் பொழுது அந்த 144,000 பேரை ஊழியர்களா இந்த பூமியில் ஆண்டவர் வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியர்கள் ஆண்டவர் பூமியில் வச்சு அவர்களை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தை உலகம் எல்லாம் பறைசாட்டுவார். அப்போ அன்னைக்கு அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருப்பான்ல, இந்த அந்தி கிறிஸ்து இவர்களை பாதிக்காதபடி இவர்கள் மேல் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. யார் மேல? இயேசு ரகசிய வருகை வந்துட்டு போன பிறகு அந்த 144,000 பேர் மேல ஒரு முத்திரை போட்டிருக்கும். அவங்களுக்கு 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ஸ்திரீன்னு சொன்னா உலகத்தை காட்டுது. உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், உலக அசுத்தங்களை தங்களை ஒப்பு கொடுக்காத யூதர்கள்ல 1,12,44,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவங்க மேல முத்திரை போட்டு அவங்கள இந்த பூமியில ஊழியர்களை ஆண்டவர் வச்சு அவர்கள் மூலமாய் ஒரு பெரும் திரள் கூட்டத்தை உபத்திரவ காலத்துல கர்த்தர் ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு யாரும் எண்ண முடியாத ஒரு பெருந்திரள் கூட்டம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த 144,000 பேர்ல ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. 2 கோத்திரம் மட்டும் எனக்கு ஊழியம் செய்ய உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைத்தார். அதுல ஒரு கோத்திரம் அந்த எப்ராஹிம் கோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு? அதுல 2 கோத்திரம், ஒன்னு தான், இன்னொன்னு எப்ராஹிம். நிறைய பேர் சொல்லுவாங்க யோசேப்புக்கு பதிலாக தான் ஆண்டவர் எப்ராஹிம் வச்சார். ஏன் ஆண்டவர் யோசேப்புன்னு பேர் எழுதின இடத்துல பழைய ஏற்பாட்டில் எப்ராஹிம் எழுதினவர் ஏன் புதிய ஏற்பாட்டில் எப்ராஹிம் ஏன் எழுதல? எப்ராஹிம் கோத்திரத்தை கொண்டு வர கர்த்தருக்கு மனசு இல்லை. யோசேப்பின் பிள்ளைகள்
ஒரு சிலர் உண்மையா இருந்தாங்க, அவர்களை யோசேப்பாக தான் ஆண்டவர் பார்த்தாரு தவிர எப்ராஹிம் கோத்திரத்தை அந்த 1,44,000 பேர்ல தானையும் எப்ராஹிம் ஆண்டவர் கொண்டு வர ஆண்டவருக்கு மனசு இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், பாவம் சில ஆசீர்வாதத்தை, தகுதியை நம்முடைய வாழ்க்கை வந்து இழக்க பண்ணும். ஹல்லேலூயா. பாவம் சில தகுதி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? இழக்க. ஆனால் இப்போ நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வசனத்தை திரும்ப ஞாபகம் வைக்கலாமா? ஓசியா 11:8, எப்ராஹிமே உன்னை எப்படி, ஹல்லேலூயா, உன்னை எப்படி நான் சோதோம் குமாரம் போல மாற்றுவேன், உன்னை நான் மறக்க மாட்டேனே. என்ன நடக்கும் தெரியுமா? 1000 வருட அரசாட்சி இருக்கு. 7 வருஷ உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? 1000 வருட அரசாட்சி. அன்னைக்கு இதே பூமியை இயேசு 1000 வருஷம் அரசாளுவார். அன்னைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தை திரும்ப ஒன்னா கூட்டுவார். இந்த மாதிரி ஒன்னா திரும்ப கூட்டி திரும்ப அவர்களை ஒரு கோத்திரமா மாற்றுவார். அது எசேக்கியேல் 48 நம்ம வாசிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி திரும்ப ஒரு கோத்திரமாய் மாற்றுவார்னு சொல்லி, அந்த கோத்திரத்திலே கர்த்தர் எப்ராஹிமுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். எசேக்கியேல் 48:6 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கிருபை, கிருபை, கிருபை. இவ்வளவு தவறு செய்த பொழுதும் உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு எப்படி நான் எனக்கு உன்னை எப்படி நான் விடுவேன்னு சொல்லி திரும்ப அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு, கவனிங்க, என்னை அப்படி பாருங்க. ஆண்டவரே, இவ்வளவு 7 பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று இழந்து போன ஒரு கோத்திரத்துக்கு நீர் இவ்வளவு கிருபை பாராட்டுவீர்னா, நான் உமக்கு உண்மையாக இருந்தால் எனக்கு எவ்வளவு கிருபையாக இருப்பீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. எப்ராஹிம் பாவம் செய்ததுனால சில நன்மைகள் அவனை விட்டு போச்சு, ஆசீர்வாதம் போச்சு. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் அவனையும் நினைவு கூர்ந்து ஒரு இடத்த அவனுக்கு கொடுத்தார்ல. அப்போ அவருக்கு கிருபை எவ்வளோ, அவருடைய மைண்ட் எப்படின்னு பாருங்க. இந்த தெய்வத்துக்கு நம்ம உண்மையாக இருக்காமல் வேற யாருக்கு நம்ம உண்மையாக இருக்க போகிறோம்? இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்காம வேற எந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம்? இந்த தெய்வத்தை நேசிக்காம வேற யாரை நம்ம நேசிக்க போகிறோம்? வேற யாரை நேசித்து நம்ம என்ன பூமியில் காண போகிறோம்? இவ்வளவு தவறு செய்த பிறகும் அவனையும் அந்த 1000 வருட அரசாட்சியில் நீ ஒதுக்கி வைக்காம அவனுக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார்ல. அதில் ஆச்சரியம் என்னன்னா, தானை தான் முதல்ல கொண்டு வர்றாரு. அந்த லிஸ்ட்டை நீங்கள் படிங்க. அவன் தான் ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்தின கோத்திரம், ஆனால் அவனை தான் ஆண்டவர் ஃபர்ஸ்டில் கொண்டு வர்றார். கர்த்தர் இவ்வளவு கிருபையாய் இருந்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மைகள், ஆசீர்வாதம் நமக்கு அவர் வச்சிருக்கிறார். கைவேத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பின்மாற்றத்திலிருந்து, ஆமென், எப்படி எப்ராஹிமை எப்படி நான் விடுவேன், எப்படி நான் கைவிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை வச்சார்ல. இந்த கிருபை உள்ள தெய்வம் இன்னைக்கும் நம்மேல் கிருபை பாராட்ட நல்ல தேவனாக இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்ட வார்த்தைகளை வச்சு ஆண்டவர் உங்களோடு என்ன பகுதியோடு இடைப்பட்டாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். வாய்களை திறந்து ஆமென் கொஞ்சம் உண்மையாக ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தானே ஜெபம் பண்ண போகிறோம். உண்மையாக ஜெபம் பண்ணலாமா? உண்மையாக ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சிலர் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா நீ அமைதியாக இருக்கிறது போல இருக்குது. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, என்னுடைய மகிமை நான் இழக்காதபடி ஆண்டவரே இந்த எப்ராஹிம் மேலே எவ்வளவு கிருபை வச்சீர் ஆண்டவரே. இந்த எப்ராஹிம் கோத்திரம் தன்னுடைய ஆண்டவரே துவக்கத்தை மறந்து, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் வந்தேன் என்பதை மறந்து ஆண்டவரை உமக்கு விரோதமாய் அவர்கள் கீழ்ப்படியாமல் நடந்ததுனால எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் அவர்கள் மேல் கிருபை வைத்தீரப்பா.
நான் உமக்கு உண்மையாக இருந்தால் நீர் எவ்வளவு எனக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவரை தர நல்ல தேவனாக இருக்கிறீர். நான் உம்முடைய மகிமையை காத்து கொள்கிறவனாய், உம்முடைய மகிமையை சுமக்கிறவனாய் நான் வாழும்படி எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எதை நான் இழந்தாலோ உங்கள் பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமை இழக்காத ஒரு தேவ பிள்ளையாய் நான் வாழும்படி எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஹல்லேலூயா 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 ரீபாலா தூடாமா சந்தலா ரீகாபாலரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜோமன்லாமா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த எப்ராயிமை குறித்து நான் இன்னைக்கு படித்தேன். ஆண்டவரே உம்முடைய மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு வீணான வாழ்க்கை. எப்ராயிம் மகிமை இழந்ததுனால ஆண்டவரே அசிரியர்கள் வந்து அந்த இஸ்ரவேலை சூறையாடி விட்டு போய்விட்டானப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், உங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஜோம் பண்ணலாமா ஜோம் பண்ணலாமா ஜோம் பண்ணலாமா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. உம்முடைய மகிமையை காத்துக்கொள்கிறவனாக, உம்முடைய மகிமையை காத்துக்கொள்கிறவனாக ஆண்டவரே ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பின்மாற்றங்கள் இருக்கிறதோ அவைகள் ஒருவேளை இருக்குமானால் இந்த நேரத்தில் கர்த்தரனை குணமாக்கு ஆண்டவரே, குணமாக்கு ஆண்டவரே, குணமாக்கு ஆண்டவரே, என்னை குணமாக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்முடைய சாட்சியாய் வாழ ஹல்லேலூயா. இந்த எப்ராயிமுக்கு நீர் இவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருப்பீராண்டா, நீர் எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு பிள்ளைப்பா, நான் உமக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஜெபம் பண்றீங்களா ஜெபம் பண்றீங்களா ஜெபம். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா. எந்த நோற்று உம்மிடத்தில் உள்ளதேயா, எந்த நோற்று உம்மிடத்தில் உள்ளதேயா. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த எந்த நோற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா, எந்த நோற்று உம்மிடத்தில். இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும், இரவும் பகலும் உமது சமூகம் இடைவிடாமல் உம்மோடு தொடர்பு இருக்கணும், இடைவிடாமல் உம்மோடு தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திடவே. வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம். சிறையினிலே யோசேப்போடு இருந்த தெய்வமே, சிறையினிலே யோசேப்போடு இருந்த தெய்வமே, சிறுமையிலும் வறுமையிலும் எங்கள் மகிமையே, சிறுமையிலும் வறுமையிலும் எங்கள் மகிமையே. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும்
நடந்திட வேண்டும். வாழ்க்கையெல்லாம் என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் பாடுவோ, உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூக எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம், உந்தன் சமூக. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் நல்ல கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திட்டமும் தெளிவுமாய் தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசினாரே, அதற்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடி தேவ மகிமை உடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, அவர்கள் வகுத்ததான சட்ட திட்டங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறதான வேளையில கர்த்தர் மகிமைப்படுவார். அதற்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஐயா நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரம் இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான தகப்பன வசனத்தை ஆண்டவரை கேட்க கூடாதபடி அநேகர் வரவில்லை. அப்பா அவர்களுக்காய் சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நன்மைகள் இனிமேல் திரும்பி வராது. அப்பா பலனை இழந்து விட்டால் மீண்டுமாக அந்த பலன் எங்களுக்கு வராது. அப்பா சோதரம் ஆண்டவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. இப்ராஹிமை போல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான நாங்கள் அந்த மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடி அதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி முன்னேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஐயா உதவி செய்வீராக ஆண்டவர். இந்த பாவம் தண்ணீரை போல பெருக்கெடுத்து ஓடுகிறார் இந்த உலகத்தில் ஆண்டவர். எங்களுடைய கால்கள் சிக்கிக்கொண்டு அப்பா நாங்கள் பெற்றதான நன்மையையும் ஆண்டவரை தேவ மகிமையும் இழந்து விடாதபடி அப்பா ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறதான வேளையில நீரப்பா எங்களோடு இருப்பீரே. அப்பா இருப்பீரே ஆண்டவரே. அப்பா சத்ருவானவன் எங்களை தகப்பனை ஒன்று சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, நீ எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. முகமுகமாய் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எப்பொழுதும் நாங்கள் தேவ பிரசன்னத்திலும் தேவ மகிமையிலும் நிறைந்து காணப்பட வேண்டுமே, அப்படிப்பட்டதான கிருபையை நீ தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் மூல செபக்கேளு நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், அந்யோன்யம் இன்னும் இன்னும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை பரியந்தம் நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.